உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? நீங்க எடுத்த போஸ்ட் என்ன? அதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும்? அத பத்திலாம் சொல்லுங்க. என் பேரு ஐசூர்யா. என் என் சொந்த ஊரு நாகர்கோவில். நான் படிச்சது வந்து ட்ரெடிஷனல் ஆர்க்கிடெக்சர். ஆ இப்போ நாங்க எடுத்திருக்க போஸ்டிங் பேர் வந்து அசிஸ்டன்ட் ஸ்தபதி. ஓகே. இப்ப இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணுங்க? இந்த இந்த தேர்வுக்கான எலிஜிபிள் போட்டதே வந்து மாமல்லபுரம் காலேஜ் அரசின கட்டடக்கலை, சிற்பக்கலை கல்லூரியில படிச்ச ஆர்க்கிடெக்சர் அண்ட் பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் இவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸாமா தான் இது இருந்துச்சு. அதுல நாங்க வந்து ஒரு 39 போஸ்டிங் போட்டு முதல் முறையா இதுக்கு டிஎன்பிசி எங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ஸ்தபதி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதுலதான் அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் பத்தி சொல்லுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஜென்ரல் பேப்பர் வந்து எல்லாரும் மாதிரி காமன் ஜென்ரல் பேப்பர் தான். ஸோ அதை பத்தின ஐடியாஸ் வந்து எங்களுக்கு மற்ற யூடியூப்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைச்சிது. ஆனால் எங்களோட கோர் பேப்பர்னு பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் காலேஜில் படித்து வரும்போது எங்களுக்கு ப்ராப்பரான நோட்ஸும் ரொம்ப கம்மியான நோட்ஸ் தான் கிடைக்கும். எல்லா நெட்ஸில் சர்ச் பண்ணுற மாதிரினா சிலபஸ்லாம் கிடையாது. அவைலபிளாக மயமதம், மானசாரம் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 2-3 புக்ஸில் இருந்து மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சான்ஸ்கிரிட் கலந்த ஒரு புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் படித்து இந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸை எங்களுக்குள்ள நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாரும் படிச்சுக்கிட்டது தான் இது. எவ்வளவு கேள்விகள் வரும் டெக்னிக்கல் பேப்பர்ல? உங்க ஜிஎஸ் பேப்பர்ல எவ்வளவு கேள்விகள் வரும்? இது நம்ம நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அந்த போஸ்டிங் மாதிரி தான். சேம் அதே பேட்டர்ன் தான். டெக்னிக்கல் பேப்பருக்கு 200 மார்க்கும், நார்மலா நம்மளோட ஜெனரல் பேப்பருக்கு 100 மார்க்ஸ். இந்த இதுதான். இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் படிப்பதற்கான புக்ஸ் சோர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கா? புக்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்களே அதுக்கான சோர்ஸ் அந்த புக்ஸ்ல தான் நம்ம படிக்கணுமா? எங்களுக்கு அவ்வளோ எந்த சோர்ஸுமே இல்லை. இதுதான் முதல் முறையா டிஎன்பிசியோட கால்ஃபர்னால எந்த வகையான சோர்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்களா தேடி கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கால்ஃபர் வர்றதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சிலபஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 5 மாசம் எங்களோட ப்ரிப்பரேஷன் தான் இது. நிறைய தேடணும், நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரெஃபர் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைம்ல நாங்கள் படிச்சு கிளியர் பண்ணதான் இது. இப்போ நீங்க எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதை பத்தி சொல்லுங்க. நாங்க 3 பேரா சேர்ந்து தான் படிச்சோம். ஏன்னா புதுசா இருந்துச்சு. நாங்க காலேஜ்ல இருந்தே ஒண்ணா படிக்கிறோம். 3 பேரா மட்டும் தனியாவே நாங்க சிலபஸ்லாம் கலெக்ட் பண்ணி, சிலபஸ்ல இருந்து எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, வீக்லி எக்ஸாம் போட்டு, இப்போ நம்ம நார்மலா படிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் நோட்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஒரு 2 மாசத்துக்கு ஃபுல்லாவே வெறும் நோட்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சு அதை நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாருமே நோட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சோம். டெய்லி படிச்சு அதை ரிப்பீட் மோட்ல படிச்சு அப்படி ஒரு ரிப்பீட் மோட்லேயே படிச்சு அதுவும் கடைசி ஒரு 3 மாசம் சொல்லவே வேண்டாம். டெய்லி நைட்டு பகல்னு ஒரு ரொட்டீன் கரெக்டாக இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நைட்டு ஒரு 10-11 மணி வரை படிக்கிறோம். ஒரு நார்மல் ஸ்லீப், ஒரு ரொட்டீன் லைஃப் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. என் பேர் மகாஷிபானி. நான் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் தான் படித்தேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சரில் நான் படிச்சிருக்கேன். நான் வந்து 2021 பாஸ் அவுட். ஆக்சுவலி நாங்கள் 3 பேருமே 2021 பாஸ் அவுட். 17 to 21 பேட்ச்மேட்ஸ். நாங்கள் காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த எக்ஸாமுக்காக. இப்போ தான் டிஎன்பிசிலேருந்து கால்ஃபர் பண்ணி எடுத்தாங்க. அதே மாதிரி ஷோஸ் வந்து பெருசாக இந்த இதுக்கு இல்லை. மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால இப்போ இல்லாமல் இருக்கலாம். அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு ஷோஸ் கிரியேட் ஆகிடும். பிகாஸ் இப்போ கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எங்களுது. அடுத்து இதுலேருந்து நாங்கள் ஐடியா எடுத்துப்போம். ஸோ ஜென்ரல் பேப்பர் பார்த்தோம்னா நார்மலாக 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ் அண்ட் வந்து 100 கொஷின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் இருக்குது. ஆனால் எங்கள் கோர் பேப்பர் பார்த்தோன்னா 200 கொஷின்ஸ் வரும். 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ்க்கு எழுதணும். இதில் சிலபஸ் கவர்னு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்கியாலஜி அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எழுதுவாங்க இல்லையா, அதில் ஒரு 2 யூனிட் எங்களுக்கும் ஆட் ஆகும். லைக் அவங்களுக்கு வர அசிஸ்டன்ட் சிவிலும் தேவைப்படும் இந்த ஃபீல்டுக்கு அப்படின்றக்காக அசிஸ்டன்ட் தகுதியாக நாங்களுமே வந்து சிவில் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் படித்தோம். அது போக ஆகமம், கன்சர்வேஷன், ஒரு டெம்பிள் நாங்கள் ஹெச்ஆர்என்சிக்குள்ளே வரனால
ஹெச்ஆர்என்சி ரிலேட்டடான லாஸ் படித்தோம். ஹெச்ஆர்என்சிக்கு என்னென்ன தேவையோ அதோட கன்சர்வேஷன் ப்ரிசர்வேஷன் பற்றி எல்லாமே இந்த சிலபஸ் நாங்கள் கவர் பண்ணோம். கொஷின் பேட்டர்னுமே மொத்தம் 10 யூனிட்ஸ். அதில் ஒரு பார்ட்லையுமே வந்து 20 கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அக்கார்டிங் டு தட் தான் கொஷின்ஸுமே அசம்பிள் ஆயிருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு கொஷின் பார்க்குறதுக்கு. ஓகே. தென் 3 மந்த்ஸ் குவாலிஃபை வந்ததுக்கப்புறம் மே 21 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம் ப்ரிப்பரேஷன். 3 மந்த்ஸ் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் தான் இது பண்ண முடிஞ்சதுன்னு தோணுது. ஓகே. தேங்க்யூ. நீங்க 2021ல முடிச்சீங்கன்னா இப்போ ஒரு 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? அதை ரீகால் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? அதை எப்படி படிச்சீங்க? இப்போ நீங்க படிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. Yeah. எல்லாமே மறந்து போயிருக்கும். அதை எப்படி ரீகால் பண்ணீங்க? அதை பத்தி ஆக்சுவலி வி ஆர் ஒர்க்கிங் இன் தட் ஃபீல்ட் ஒன்லி. ஓகே. ஏன்னா இப்போ அசிஸ்டன்ட் ஸ்தபதி வந்து நாங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். செங்கல்பட்டு டிவிஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது டேக்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபீல்டில் இருக்கும்போது இது ஈஸியாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களோட கோரை விட்டுருங்க. இப்போ சிவில் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு 2 யூனிட். அதை எப்படி படிச்சீங்க? அதை பத்தி ஒரு நாளைக்கு 20 கொஷின்ஸ் பேஸ் பண்ணி 3 பேருமே மாறி 20 கொஷின்ஸ் எடுத்துக்குவோம். அதுலேருந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட பழைய கொஷின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர் ஹெல்ப்ஃபுல் இல்லை, பட் இன்ஜினியரிங் பேப்பர் மட்டும் அந்த ஹெல்ப்ஃபுல் கிடைச்சது எங்களுக்கு. ஸோ அந்த கொஷின் பேப்பரை வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணனால ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ குரூப் ஸ்டடி பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இட் வெரி பெனிஃபிட் தான். ஏன்னா எனக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும். அப்போ மாற்றி நாங்கள் அதை நாலேஜை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து செங்கல்பட்டில் இருக்கேன், இவங்க வந்து சவுத்து தமிழ்நாடு. ஸோ அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் வேற மாதிரி இருக்கும், இங்கே உள்ள ஆர்கிடெக்சர் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் படித்தோம், அப்படி அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. தனியாக படிக்கிறத விட இதில் நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டோன்றது சொல்லலாம் உண்மையாகவே. நீங்க இந்த படிப்பை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? இந்த ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன்னா கோயில் பத்தின கட்டடக்கலை ஒரு கல்லூரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஏன் சூஸ் பண்ணிக்கணும்? கரெக்ட் தான். ஆக்சுவலி ஸ்டார்டிங் பயமாக தான் இருந்துச்சு இந்த காலேஜ் பார்க்கும். ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸ் மட்டும் தான் காலேஜில். இந்த ஃபர்ஸ்ட் செட் 2017 நாங்கள் தான் 4 லேடிஸ் தான் வந்தோம். 4 லேடிஸாக இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் உள்ளே போனோம். ஆக்சுவலி அது வரைக்கும் லேடிஸ் யாரும் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு வந்தேன். இது ஃபுல்லாக தமிழ் வழி கல்வின்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் எடுத்துட்டோம். ஆக்சுவலி டிராயிங் நான் நல்லா பண்ணுவேன். அப்படியே டிராயிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அப்பா தான் சேர்த்து விட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வந்தாச்சு, அவ்வளோதான். இது ஃபர்தரா இதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்களோ சொல்லுங்க. எங்களுக்குலாம் வந்து மாடல் கொஷின் பேப்பரே ஆக்சுவலி இல்லை. எங்களுக்கு ஹையர் போஸ்ட் ஒன்று இருக்குது, ரிஜினல் ஸ்தபதி. அண்ட் நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஸ்தபதியாக வந்திருக்கோம். அதுக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நாங்கள் இது எழுதணும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஷின் பேப்பர்ஸ் இப்போ இருக்குது. அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு காலேஜோட நோட்ஸ் சிற்பச்ச நூல் இதை படித்தாலே வந்து அவங்க மோர் தென் 60 அபோவ் அவங்க போட்டுடலாம். அது போக மீதி கொஷின்ஸ் தான் வந்து கொஞ்சம் சிவில் பேப்பர், ஹெச்ஆர்என்சி ரிலேட்டடான பேப்பர்ஸ் படிக்கணும். அது நோட்ஸ் கிடைக்கும். ஹெச்ஆர்என்சி பேப்பர்ஸ் எல்லாமே வந்து லாஸ் தான். அது எல்லாமே எங்களுக்கு பிடிஎஃபாக கிடைச்சது. நான் ஒர்க்கிங் ஃபீல்டில் இருந்தனால நான் அதை வாங்கினேன், வாங்கி படித்தேன் நான். ஓகே.